ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 3 வீடியோ அண்ட் பெங்களூர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் பெங்களூர் வந்து 1 வீக் மேலே ஆகிடுச்சு. ஸோ டெய்லி நைட்டு வந்து சப்பாத்தியே சாப்பிட்டுட்டு இருந்ததுனால நாங்கள் இன்றைக்கி வெளில டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லி அக்கா கூப்பிட்ருந்தா. அதனால வெளில நாங்கள் போயிருந்தோம். அக்கா ஃபேமிலியோடு போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ராமேஸ்வரம் கஃபேன்னு சொல்லி. அங்கே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. நிறைய பேர் டைனிங்கே வந்து பார்த்திங்கன்னா டைனிங்கே இல்லாமல் வெளிலலாம் நின்று சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அங்கே டைனிங் கிடையாது, நின்றுட்டு தான் சாப்பிட்ணும் உள்ளேயுமே. ஸோ எங்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் வேணும்னு சொல்லி நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக வடையெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. வடை, இட்லி, தோசை அதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் இட்லி, வடை, பொங்கல், பணியாரம், நான் வந்து ஒரு கார்லிக் தோசை வந்து சொல்லியிருந்தேன். எல்லாமே வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுட்டுக்காக வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் எங்களுக்கான ஃபுட்டே வந்து வந்தது. அதுவும் ஒன்று ஒன்றா தான் கொடுத்தாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பில் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, டோக்கன் நம்பர் மாதிரி. அந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போய் வந்து நம்மளுக்கான ஃபுட்டு வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன தான் ரஷ்ஷாக இருந்தாலும் வந்து அந்த பிளேஸ் ரொம்ப ஹைஜீனிக்காக தான் இருந்தது, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ் வந்து வந்துருச்சு. பொங்கல், சாம்பார், இட்லி, வடை, அதுக்கப்புறம் பணியாரம், அப்புறம் என்னோடய கார்லிக் தோசை. அது கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. ஸோ அவங்கவுங்க ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். ஸோ இந்த சாம்பார்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சாம்பார், இட்லி வித் சட்னி, ரொம்ப ஃபில்லிங்காக ரொம்ப நாள் கழித்து ஒரு டின்னர் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. டெய்லி நைட்டு வந்து ஹாஸ்டலில் சப்பாத்தியே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு. ஸோ அந்த சாம்பார்லாம் நம்ம ஊர் சாம்பார், யூஸ்வலாக பெங்களூரில் வந்து சாம்பார்லலாம் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. சட்னி, கொத்தமல்லி சட்னி, அப்புறம் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கார்லிக் தோசை, அந்த தோசையை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப முருகலாக மெலிசாக உள்ள ஸ்டஃபிங்லாம் வச்சு அந்த கார்லிக்கோட இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்தது. கார்லிக் சட்னிலாம் உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க. அது அந்த சாம்பார், அந்த சட்னி கூட சாப்பிடும் போதே ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த தோசையே. அப்புறம் அந்த பணியாரமும் சூப்பராக இருந்தது. இதில் எதுவுமே ஆவரேஜாக இருக்குது அந்த மாதிரியே இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்தது. பணியாரம், வடை எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபைனலாக வந்து எங்கள் அக்கா வந்து அவங்கெல்லாம் வந்து பாதாம் பால் வந்து குடித்தாங்க. அது கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த பால் அதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன். அதனால் நான் வந்து சூடாலாம் எனக்கு பிடிக்காது. நான் வந்து வாட்டர்மெலான் ஜூஸ் வந்து சொல்லியிருந்தேன். வாட்டர்மெலான் ஜூஸ் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்புறம் எங்கள் அக்கா வாங்கிட்டு வந்து கொடுத்தா. ஸோ அதுவுமே அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பால் குடித்தாங்க. நான் வந்து வாட்டர்மெலான் ஜூஸ் வந்து குடித்தேன். ஸோ ஃபைனலாக குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வெளியூரில் இருக்கும் போதெல்லாம் நம்ம ஊர் பஸ்ஸை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கும். அதே மாதிரி எனக்கும் எங்கள் ஊர் பஸ்ஸு பெங்களூரில் பார்த்தோன்னே இப்படியே பஸ் ஏறி ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் அதோட ஃபீலிங்ஸ் புரியும். ஃபைனலாக என்னை வந்து அந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி என்னை வந்து என் பிஜியில் வந்து விட்டுட்டு அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க.